பொதுவா இந்த நவம்பர் டிசம்பர் வரும்போது ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறத அங்கங்கே மேய்ஞ்சிட்டு வந்து உங்கள் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். பல வருடங்களாகவே அதை கண்டினியூ பண்ணியிருக்கோம். நடக்குதோ இல்லையோ நாஸ்ட்ரடாமஸ் இதை சொல்லியிருக்காருப்பா, பாபா வாங்கி இதை சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு சொல்லி யாரோ சொன்னதை உங்கள் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஆனால் நிறைய பேர் அந்த நேரத்திலாம் கேட்டது பஞ்சாங்கம் வாசிப்பாங்களே, அதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கியா விக்கி அப்படிங்கிறது தான். ஸோ இந்த முறை தமிழர் புத்தாண்டு அப்படிங்கிறது வருது. குரோதி ஆண்டு முடிந்து விஸ்வாவசு வருடம் அப்படிங்கிறது பிறக்கிறது. இப்போ பஞ்சாங்கம் வாசிப்பு அப்படிங்கிறது பல கோவில்களில் நடந்திருக்கும். அந்த பஞ்சாங்க வாசிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். இது நடக்கும் இது நடக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருமே முதலானவர்கள் கிடையாது, ஏன்னா இயற்கை. பட் அவங்க வாசித்து இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அந்த டீட்டெயில்ஸை மட்டும்தான் சொல்ல போகிறேனே தவிர இதை உட்காந்து தீபங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. சும்மா கேட்டுட்டு அப்படியே போயிருங்க. விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள் சாதனை செய்வார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாரேவா, நல்ல விதமான விளையாட்டுத்துறை சாதனைகள் அப்படிங்கிறது போன ஆண்டு இருந்தது. எதுலலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய செஸ் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே தமிழ்நாட்டினுடைய பெயர் அடிக்கடி அடிபட்டுட்டே இருந்துச்சு. அப்போ இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஓகே, அப்போ குரோதி ஆண்டு அப்படிங்கிறதுல முக்கியமான இந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இது இல்லாமல் இயற்கை சீற்றம் இருக்கும் அப்படிங்கிறதும், போர் இருக்கும் அப்படிங்கிறதும், தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும் அப்படிங்கிறது எல்லாமே போன வருடங்கள் சொல்லியிருந்தாங்க.